எல்லாருக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். இதை சொல்லவே நம்ம கண்டிப்பாக வெட்கப்படணும். ஏன்னா ஒரு 4-5 நாளாக புதுச்சேரி கேஸ் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. எதுக்காவது சரியான தண்டனை கிடச்சிச்சா? தண்டனை கிடச்சிச்சு. என்ன கிடச்சிச்சு? ஜெயில், பைல், தையல் மிஷின், 10 லட்சம் பணம், 1 லட்சம் பணம், 2 லட்சம் பணம். அதில் வெளிநாட்டுக்காரங்க ஒருத்தவங்க கேஸ் வேறு. இதில் வேறு இதில் வேற பெண்கள் தினம் எதை திறந்தாலும், யூடியூப் திறந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், டிவி, எதை திறந்தாலும் பெண்கள் தினம் நான் தைரியமாக சொல்கிறோம். ஏன்னா கண்டிப்பாக எல்லோரும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் இது. ஏதோ ஒரு கேஸுக்கு கரெக்டாக நீதி நியாயம் கிடச்சிருக்கா? யாருக்கா சொல்லுங்கள். எல்லாமே 6 மாதம் ஜெயில், 10 வருஷம் ஜெயில், 5 வருஷம் ஜெயில். ஏன் அந்த ஜெயிலு? ஒன்று மற்ற கண்ட்ரியில் தர மாதிரி மரண தண்டனை கொடுங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுல உடனே மரண தண்டனை கொடுங்க. அப்படி இல்லையா அவன் ஆணுறுப்பை வெட்டுங்க, அணுவா சித்திரவதை செய்யுங்க. அப்படியும் செய்ய முடியலையா, தப்பு செஞ்ச அதாவது பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட அந்த குற்றவாளி ஒப்படைங்க. எதுவுமே இல்லாமல் சும்மா ஜெயிலை கொடுத்து பெயிலை கொடுத்து மைனர் மெஜாரிட்டி அப்படி இப்படின்ட்டு அவன் 5 வருஷம் 10 வருஷம் இருந்துட்டு அவன் பாடு ஜாலியாக ராஜாமா சுற்றிருக்கான். இழப்பு யாருக்கு? அந்த உயிர் குழந்தைங்க தான். எல்லாமே குழந்தைங்க தான். ஆசிஃபாவாக இருந்தாலும் சரி, நிருபயா இருந்தாலும் சரி, ஸ்ரீமதியாக இருந்தாலும் சரி, ஆர்த்தியாக இருந்தாலும் சரி, எல்லாமே குழந்தைங்க தான், பெண்கள் தான். ஏன் இந்த போராடுறாங்க பாருங்க. பப்ளிக்காக குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு, குற்றவாளி கண்டுபிடிச்சாச்சு, பப்ளிக்காக ஒரே ஒரு தடவை பப்ளிக்காக தூக்கு தண்டனை கொடுங்க. அப்படி சட்டத்தில் இடம் இல்லையா? அவனுக்கு ஆணுறுப்பை நீக்குங்க. பயம் வரணும், குற்றங்கள் தண்டிக்கப்படணும், குற்றங்கள் கடுமையாக்கப்படணும். அதெல்லாம் வந்தால் தான் கண்டிப்பாக இது போன்ற சம்பவம் நடக்காது. அதையா நம்ம செய்ய மாட்டேங்கிறான்னு கண்டிப்பாக ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்க. குற்றம் செஞ்சவங்கள, பாதிக்கப்பட்டவங்கள, பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட குற்றவாளி ஒப்படைங்க. அவங்க கொடுக்குற தண்டனையில் இனிமேல் இந்த மாதிரி தவறே நடக்காது, கண்டிப்பாக நடக்காது. ஒன்று பப்ளிக்காக தூக்கில் போடுங்க. முடியலையா ஒன்று நம்ம ஒரு ஹெல்மெட்டு போடலன்னா 1000 ஃபைனு, கிராஸ் பண்ணால் 5000 ஃபைனு, குடிச்சிட்டு வந்தால் 10000 ஃபைனு. அதில் கடுமையாக்கப்பட்ட தண்டனையை இதில் கடுமையாக்குங்க. குற்றமே நடக்காது. எல்லாருக்கும்